இந்த தொகுதியில இந்த முறை யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் இந்த வாட்டி வரும். ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கேன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஒரு 2 வருஷம் இருந்தார். இருக்கும்போது நிறைய நல்லது பண்ணாரு. ஆனா ஏடிஎம்கேலயும் ஒரு பக்கம் டஃப் கேண்டிடேட் டஃப் இருக்கு, நல்ல டஃப் கொடுப்பாங்க. இப்ப எஸ்ஆர் விஜயகுமார் இங்க நிக்கிறாருல்ல, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவருக்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்பி இருந்திருக்காருல்ல, அதனால அவர் ஜெயிக்கிற அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு இருக்கு. இந்த முறை இந்த வில்லிவாக்கம் தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? திமுக தான். இந்த முறை இந்த எலெக்ஷன்ல வில்லிவாக்கம் தொகுதியில யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே தான். அதெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால இந்த வாட்டி நம்மளுக்கு அதிமுக தான் இங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கண்டிப்பா வெற்றி பெறுவது அதிமுக தான் இங்க ஜெயிக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த முறை யாருக்கு உங்களோட? இந்த வாட்டி நான் எப்ப ஏடிஎம்கே தான், ஏடிஎம்கே தான் நான் போடுவேன். அதிமுக ஏடிஎம்கே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அடுத்ததுன்னு வந்தா அம்மாக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அதிமுக. ஆமா, எடப்பாடிக்கு தான் ஓட்டு. இங்க தொகுதியில லீடிங்ல டிஎம்கே தான். இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்டிகே வந்தா நல்லா இருக்குங்க. இந்த வில்லிவாக்கம் தொகுதியில யார் இந்த முறை வின் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? செய்யணும்னு நினைக்கிறேன். வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவோட கோட்டை. எங்க தொகுதியில நான் ஏடிஎம்கே ஓட்டு போடுவோம். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். வில்லிவாக்கத்தை பொறுத்தவரை திமுக மட்டும் தான் ஜெயிக்கும். இந்த தடவை எடப்பாடி தான் ஜெயிப்பாரு. அதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். மக்கள் நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். வில்லிவாக்கத்தை இந்த மாதிரி அதிமுக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் அவ்வளோ. எஸ்ஆர் விஜயகுமார் ஏற்கனவே இருக்கும்போது இங்க நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணாரு. கொளுத்துற வெயிலுக்கு தமிழக அரசியல் பரபரப்பா ரொம்ப ஹீட்டான ஒரு காலம் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதி பத்தி பார்த்தோம்னா வில்லிவாக்கம் தொகுதி ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்க தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 டைம் எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா 2 எலெக்ஷன்லயுமே டிஎம்கே வேற வேற வேட்பாளர்கள் நிக்க வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறையும் வேற ஒரு வேட்பாளர் தான் நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இருந்த எம்எல்ஏ கேண்டிடேட் இந்த முறை நிக்கல மீன்ஸ் வேற ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க. ஆனா அண்ணா நகர் தொகுதியில இருந்த கார்த்திக் மோகன் அவங்க தான் டிஎம்கே சார்பா இந்த முறை கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. ஏடிஎம்கேல பார்த்தா விஜயகுமார் அவர் எம்பிஏ இருந்தவர், அவர் இந்த முறை போட்டிடுறாரு. அதுக்கப்புறம் டிவிகேல எல்லாருக்குமே தெரிஞ்சவான ஆதவர்ஜுனா இந்த மாதிரி நிக்கிறாங்க. என்டிகேல ஒரு ரோஷினின்றவங்க ஒரு திருநங்கை இந்த மாதிரி நிக்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் பார்க்கும்போது என்டிகேல கொஞ்சம் டிஃப்ரெண்டா திருநங்கையில போட்டிடுறாங்கல்ல, அதுவே உண்மையில பெரிய விஷயம் தான். ஸோ ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒரு காம்படிஷனை கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஈக்குவல்ல தான் போன முறை வின் பண்ணி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஏடிஎம்கே இந்த முறை கம்பேக் கொடுக்கறதுக்காக விஜயகுமார் நிப்பாட்டி களத்தில் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்க. டிஎம்கேவே தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதுனால 3ஆவது முறையும் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில நாங்க தான் இருப்போங்கிற மாதிரி அவங்களும் களமிறங்கியிருக்காங்க. டிவிகேல ஆதவர்ஜுனா ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன்ல நானும் இறங்கிடுறேன் அப்படின்ற ஆல்மோஸ்ட் பார்த்தா டிஎம்கே டிவிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு யங்கர்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸை இறக்குற மாதிரி களமிறக்கிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டார் தொகுதியா இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை இந்த ஏரியா மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்களோட எம்எல்ஏவா யார் இருக்க போறாங்க, வில்லிவாக்கம் தொகுதியில யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். இந்த வாட்டி திமுக பண்ண அராஜகத்தால 5 வருஷம் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதனால ஏடிஎம்கே தான் இந்த வாட்டி வரும். ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஓகே, அப்ப ஏடிஎம்கே தான் தொகுதி. ஏடிஎம்கே தான் கண்டிப்பா வரும். லாஸ்ட் டைம் டிஎம்கே தான் ஜெயிச்சாங்க. இந்த முறை எப்படி ஏடிஎம்கே ஒரு எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கேன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஒரு 2 வருஷம் இருந்தார். இருக்கும்போது நிறைய நல்லது பண்ணாரு. அவர் இருக்கிற பீரியட்ல இவ்வளோ அக்கிரமம் அநியாயம் எல்லாம் நடக்கல. இப்போ இந்த பீரியட்ல எல்லாமே இவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றல. முதல் பாயிண்ட் அதுதான். சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. அதுதான் இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. அந்த 2 வருஷத்துலயும் நல்லா பண்ணும்போது 5 வருஷத்துலயும் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, இந்த தொகுதியில ஏடிஎம்கே தான் வரும் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா ஏடிஎம்கே தான். இந்த தடவை எடப்பாடி தான் ஜெயிப்பாரு. எடப்பாடி தான். ஆமா, நம்ம பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு தான் நம்மளுக்கு ஆதரவு. ஓகே, எடப்பாடி ஜெயிப்பாரு எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க? ஆமா, இந்த ஆட்சியில எதுவுமே செய்யல. சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. அவர் கரெக்டான வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நிறைவேற்றுவாருன்னு மக்கள் நம்புது. அதனால எடப்பாடி ஜெயிப்பாருன்ற ஒரு கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்மா இது நான் சொல்றேன், என்னுடைய நம்பிக்கை எடப்பாடிக்கு முழு ஆதரவு இருக்கு. நான் பிஜேபி, அதனால நான் எடப்பாடிக்கு ஆதரவு. நீங்க பிஜேபி, அப்போ எடப்பாடிக்கு ஆதரவு. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த முறை நிச்சயம் வரும், டெஃபினட்டா வரும். அதுல மாற்று கருத்து இல்லை.
ஆனா ஏடிஎம்கேலயும் ஒரு பக்கம் டஃப் கேண்டிடேட் டஃப் இருக்கு, நல்ல டஃப் கொடுப்பாங்க. இப்போ எஸ்ஆர் விஜயகுமார் இங்க நிக்கிறாருல்ல, ஆமா ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. இருந்தாலே அதிக வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது. பார்ப்போம். ஆனா அவரு விஜயகுமார் இருக்கா இல்லையா, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவருக்கு இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்பி இருந்திருக்காருல்ல, அதனால வந்து இருந்திருக்காரு. அவரு இப்ப புதுசா இங்க வந்து நிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா நகர் தொகுதியில நின்று இருந்தாப்ல, இப்ப இங்க நிக்கிறாரு சட்டமன்ற தொகுதின்றதுனால இப்ப இங்க இருக்காப்ல. அவர் ஜெயிக்கிற அவருக்கும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேக்கும் இருக்கு. இந்த மாதிரி இந்த வில்லிவாக்கு தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? திமுக தான் வரும். திமுக தான். திமுக தான். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? திமுக தான் வருஷம் வருஷம் எந்த இதுலயும் திமுக தான் ஆட்சினே இருக்காங்க. அந்த இதுல லாஸ்ட் 2 எலெக்ஷன்லயும் வந்து திமுக தான். ஆனா ஆப்போசிட்ல ஏடிஎம்கேல இருந்து விஜயகுமார்னு ஒருத்தர் டஃப் காம்படிட்டரா இருக்காரு. இது இந்த அவர் வின் பண்ண மாட்டாரு. அவர் வின் பண்ண மாட்டாரு. எப்படி சொல்றீங்க? காசு கொடுத்து இது பண்றாங்க, அவ்வளவுதான். காசு கொடுத்து ஜெயிச்சு இது பண்றாங்க. இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, அவ்வளவு. ஓகே, என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? சீமான் சொல்ற மாதிரி எந்த இதுவும் வேணாம். அரசு என்னது, ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கணும், ஸ்கூல் நல்லா இருக்கணும், சாலைகள் ரோடுகள்லாம் நல்லா இது பண்ணணும். சீமான் சொல்ற மாதிரி அது போல பண்ணா நல்லா தான் இருக்கும். யாரும் இது பண்ணணும். என்னது சிங்கர சென்னை ஆக்குறனாரு எதுவுமே தெரியல. எல்லாமே வில்லேஜை விட கேவலமா இருக்கு ரோடெல்லாம். அப்ப இந்த இன்னொரு பக்கம் டிவிகேல இந்த ஆதவர்ஜுனா நிக்கிறாரு இல்லையா, ஆமா, அவர் எப்படி? இருந்தாலும் அரசியல் அனுபவம் கொஞ்சம் கம்மி. அரசியல் அனுபவம் கொஞ்சம் இருக்கலாம், வரல வந்தா நல்லதுதான். அரசியல் அனுபவம் கொஞ்சம் கம்மி. இந்த முறை இந்த தொகுதியில டிஎம்கே தான். இந்த முறை இந்த எலெக்ஷன்ல வில்லிவாக்கம் தொகுதியில யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே தான். டிவிகே தான். எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க? டிவிகே இல்லை, எல்லா மக்களும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றாங்க. அதனால வந்து நிறைய பேர் ஏடிஎம்கே டிஎம்கே போட்டு ஏன் நானே ஏடிஎம்கே போட்டு வந்தேன். ஓகே, ஆனால் இனிமேல் எல்லாமே டிவிகே தான் போடணும். டிவிகே தான். ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுன் தான் வரணும். ஆனா லாஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆமா, நானும் ஒரு எலெக்ஷன்ல மாத்தி தான் போட்டேன் நான். ஏன்னா இது ஏடிஎம்கே பிரிஞ்சதுனால நான் திமுகவுக்கு போட்டேன் போன வாட்டி. ஆனா இந்த வாட்டி எல்லாமே கான்ஃபிடென்ட்டா டிவிகேக்கு தான், கன்ஃபார்ம் 100%. ஓகே, எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். உங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே டிவிகே. ஆமா, நாங்க யாரு எங்க ஆளுங்க யார் கேட்டாலும் டிவிகே தான். அதுக்கு எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஓகேங்களா? சரி. ஆனா கன்ஃபார்ம் நீங்க யாரை வேணா கேளுங்க, டிவிகே தான். அதுல ஜஸ்ட் எப்படி அப்படின்னு தான் இருக்கும் தவிர, ஆனா கன்ஃபார்ம் டிவிகே தான். இந்த தொகுதியில மேக்ஸிமம் சப்போர்ட் டிவிகேக்கு தான். இங்கேயும் ஆமா டிவிகே. வில்லிவாக்கம் தொகுதியில ஃபர்ஸ்ட் டிஎம்கே கோட்டை அது, அதுக்கப்புறம் வந்தாங்க. ஆமா, ஆனா இப்போ வந்து அதுதான். ஓகே, அது கன்ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது வில்லிவாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது வந்து இதோட திமுகவோட கோட்டை தான் இங்கே. ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்ம கிடையாது. ஆனால் இந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்து விரோத சக்தி வந்து நிறையா இங்கே செயல்பட்டுருச்சு. ஏன்னா முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அதிருப்தி வந்து அதிகமாக கொடுத்துருச்சு. நாங்கள்லாம் வந்து இந்துவாக வந்து எங்கள் சாமிகளை நல்லா கும்பிடுறாங்க, ஆனால் அதே சமயம் அவங்களே மேடை போட்டு வந்து சாமிகளை வந்து கொச்சையாக வந்து பேசிடுறாங்க. அதெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு அதிமுக தான் இங்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வெற்றி பெறுறது வந்து அதிமுக தான் இங்கே ஜெயிக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதாவது நாங்களும் எதிர்பார்க்குறோம், மக்கள் நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். வில்லிவாக்கத்துல இந்த மாதிரி அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் அவ்வளோ. எஸ்ஆர் விஜயகுமார் வந்து ஏற்கனவே இருக்கும்போது இங்கே நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணாரு. ரெண்டாவது இந்து சமயப்படி அவர் நிறைய கலாச்சாரங்களில் வந்து பின்பற்றினார் எஸ்ஆர் விஜயகுமார் இருக்கும்போது. அதனால இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு ஒத்துழைச்சி பார்த்தோன்னா அவரு தான் அதிகமாக வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மனநிலை இன்னைக்கு அதான் எஸ்ஆர் விஜயகுமார் தான் போகிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் லாஸ்ட் 2 எலெக்ஷன்ல ஜெயிச்ச டிஎம்கே கட்சி இருக்கு, ஆனா டிவிகேல ஆதவர்ஜுனா நிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு பயங்கர டஃப் காம்படிஷனா இருக்கு? நல்லா டஃப் தாங்க. டஃப்ல வந்து எந்த குறையும் கிடையாது. ஆதவர்ஜுனா வந்து இங்க வந்திருக்காரு, நல்ல விஷயம்லாம் சொல்லின்னு இருக்காரு. பட் வின் பண்ணுவாரான்றது பார்த்தலாம் முடியாது. ஏன்னா அவரோட ஓட்டு சதவீதம் இருக்குது, ரசிகர்கள் அப்படின்னு மட்டும் நம்ம கணிச்சு அவர் இங்க வந்து ஆளுமை பண்ணுவார்ன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் வந்திருக்காரு, பார்ப்போம். நல்லா டஃப்பாக தான் போவோம் இந்த வாட்டி எலெக்ஷன். ஆனால் வெற்றின்றது அதிமுக தான். ஓகே, ஆனா நிறைய பேர் என்னன்னா டிஎம்கே 2 முறை லாஸ்ட் அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த முறை டிஎம்கேல ஒரு காம்படிஷன் டஃப் கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. அதான் நிறைய முறை வந்து டிஎம்கே தான் வெற்றி பெறும். அதான் அவங்க ஸ்டார்டிங்கே சொன்னேன், இது வந்து திமுக கோட்டை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய முறை மக்கள் விழிப்புணர்வாக இல்லை. இந்த வாட்டி நல்லா விழிப்புணர்வாக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கட்சி அரசியல் இன்னைக்கு வந்தால் நம்ம இந்து கலாச்சாரமும் இந்து மதங்களும் இந்து கோவில்களும் காக்கப்படுதுன்றது மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்துல. அதனாலதான் வந்து இந்த முறை திமுக வராதுன்றதோட ஆணித்தரமா நாங்க சொல்றோம். இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில நம்ம வேட்பாளர் வந்து நம்ம திமுக சார்பில் நமக்கு தான்
திமுக தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் வேலைக்கு ஆகாது. திமுக மட்டும்தான் நமக்கு மெயின். ஏன்னா இது நாங்கள் வந்து எத்தனை காலம் 60 எங்ககிட்ட திமுக படித்தவங்க தான் எல்லாமே. எம்ஜிஆர் முதல் கூட எங்ககிட்ட படிச்சுக்கிட்டு தான் போனார். திமுகவில் படித்து நாங்கள் தான் ஹெட் மாஸ்டர், எல்லாம் ஜூனியர் தான். அதுக்கு மேலே தான் கட்சி வளர்த்தாங்க. ஆனால் எங்களை தவிர வேற மீன் கட்சியில் யாரும் ஒன்று பண்ணணும். திமுகவுக்கு வந்து பவர் நாங்கள் தான் உருவாக்குனது. பெரியார் நாங்கள் பெரியாற்றில் உருவாக்கி எங்ககிட்ட தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றா இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி வந்து இப்போ பேசுகிற பேச்சுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அது தப்பு. ஒரு மரபு இருக்குது, என்னதான் செய்யணுமோ அப்புறம் மரபு இருக்குது. நீ ஓட்டுக்கரு, நீ மட்டும் கேட்கு, அடுத்தவங்கள குறை சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஓகே, அது தப்புப்பா, சொல்லக்கூடாது. நான் செய்கிறேன் உனக்கு பண்ணுறேன்னு நீ கேளு. எங்கேயே திமுக மேலேயே குற்றம் சொல்லிட்டு இருந்தால் அது என்ன அர்த்தம்? அது திமுக கட்சி நாங்கள் ஆரம்பிச்சது, எங்ககிட்ட தான் எல்லாமே பாடம் கற்றுக்கிட்டு போனது. யாருமே இல்லை. எம்ஜிஆர் முதல் கூட எங்ககிட்ட பாடம் கற்றுக்கிட்டு தான் போய் கட்சி ஆரம்பித்தார். ஓகேவா? நான் குமார் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறேன், திமுக தவிர வேற அடிச்சுக்கிட்டே இவங்கெல்லாம் வச்சுட்டா நாட்டை காப்பாற்ற பண்ண முடியாது. இந்த தொகுதியில் இந்த முறை யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேயா? ஏன் டிஎம்கே? டிஎம்கே வாய்ப்பு இல்லையா? எதனால டிஎம்கே இந்த முறை? விலைவாசி இபி, அடுத்தது வந்து சொத்து வரி, அப்புறம் வந்து கஞ்சா, மெயின் கஞ்சா, பாலியல் இதெல்லாம் இதெல்லாம். ஓகே, அதனால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அதனால டிஎம்கே வேணாங்கிறீங்க, ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்குங்கிறீங்க. சரி, இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்களே, அவர் சரியா செயல்படுங்க. ஓகே, சுத்தமா. ஆனா பணம் இந்த முறை அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, 2020 ஜெயிச்சிருக்காரு. அது எந்த செயல்பாடும் இல்லையே. அதனால ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த முறை யாருக்கு உங்களுடைய? இந்த மாதிரி நான் எப்பவுமே ஏடிஎம்கே தான், ஏடிஎம்கே தான் நான் போடுவேன். அவ்வளவுதான். ஓகே, இந்த முறை ஏடிஎம்கே தான் உங்களோட ஆதரவு? ஆமா. ஓகே, இந்த எலெக்ஷன்ல அவங்க தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓவராலா யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓவராலா இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓவராலா யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் நமக்கு சரி, அவங்க விருப்பம். அதனால ஆனா நல்லா பண்றா அப்படி இருந்தா நீங்க ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும். ஆமா, ஏடிஎம்கே முக்காவாசி ஏடிஎம்கே தான். இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க? பாரதி நகர் எல்லாம் பொறுத்த மட்டும் இளைஞர்கள் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மொத்தத்துல வில்லிவாக்கம் மொத்தத்துல பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வருவார்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா ஏடிஎம்கேலயும் ஒரு டப் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, இந்த விஜயகுமார். அது பார்க்கும்போது அந்த அளவு ஒன்றும் தெரியல. அதிகமான ஜனங்க மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்க வந்து அதிகமான கஸ்டமருங்களை பார்த்து சந்திக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்பது இல்ல. இங்கே நிறைய இந்த தொகுதியில கேட்டோம், நிறைய பேர் ஏடிஎம்கே தான் சொன்னாங்க. அப்படிங்களா? அதான் ஏடிஎம்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சது நான். இல்ல, உங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏடிஎம்கே தான் தெரிஞ்சவங்க. அதை பத்திலாம் எனக்கு ஏடிஎம்கே வரணும், எனக்கு அதை பத்தி தெரியல. டிஎம்கே தான். டிஎம்கே வரணும். என்னுடைய காது கேட்கும் போதெல்லாம் டிஎம்கே வரும்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, அதிமுக எடப்பாடி. ஏன் அந்த மாதிரி அதிமுக வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, வியாபாரிகள் நிம்மதியாக வியாபாரம் பண்ணலாம். அதான் திமுக ஆட்சியில தான் நிறைய இது டாக்ஸ் ஏறிடுச்சு. டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. அவர் இதுல அந்த அளவுக்கு டாக்ஸ் ஏற்றவே இல்லை. நாங்களும் நிம்மதியாக வியாபாரம் பண்ணிக்கிறோம். ஆனா அதிமுக ஆட்சி தான் பிஜேபி கூட்டணி இருக்கு, நிறைய பேர் அதுலயே ஒரு அதிருப்தி இருக்காங்க. பிஜேபின்னு ஒரு கட்சி தானேங்க அது. நீங்க இந்து மொழியா பாக்குறீங்க, அரசியல் சார்பா பாருங்க. எல்லா கட்சியிலும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுதானே பார்க்கலாம். சரி, ஏன் இந்த டிவிக்கே வர வேணாம், டிஎம்கே இதெல்லாம்? டிவிக்கு அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். சினிமாவுக்கு தான் அவர் சென்று அவங்க தவிர அரசியலுக்கு ஒன்றும் அந்த இது பக்குவம் வரலையே.
அதுவும் ஆகும், 10 வருஷம் ஆகணும். அரசியல் வந்தாலும் 10 வருஷம் ஆகும். இந்த வாட்டி வந்து விசில் அடிக்கலாம். விசில் தான், டிவிக்கு தான். ஆமா, ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கெஞ்சா போதை சரக்கு எல்லாம் அடாவடியே கிடைக்குது. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றமா போடலாம், விசிலுக்கு போடலாம்னு முடிவு பண்ணிக்கிறோம். வீட்டுல ஒரு 13 ஓட்டு டிவிக்கு தான். ஓகே, நீங்க இந்த ஏரியா கொளத்தூர். நம்ம கொளத்தூர். அங்க டிஎம்கே தானே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நான் டிஎம்கே இருந்தாலும் நம்ம மாற்றம் வரணும்னு யாருக்குன்னா ஓட்டு போடலாம்ல. போன வாட்டி நாங்க போடுறது ஏடிஎம்கே தான் போட்டோம். இந்த வாட்டி விசிலுக்கு போடலாம். சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? மேக்ஸிமம் எங்க வீட்டு பையன்ல இருந்து எங்க ஏரியால பாதி பேர் அதுதான் போடுறது, டிவிக்கு தான். இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றம் பார்க்கலாம். ஏன் போட்டவங்களே போட்டு அவங்களே சம்பாதிக்கணுமா? ஒரு முதலமைச்சர் வெறும் 10,000 ரூபா தான் கையில இருக்குதுன்றாரு. என்னத்த சம்பாதிச்சாரா 5 லட்சத்தை 5 வருஷமா? ஒரு கார் இல்லையா, ஒரு பைக் இல்லையா, என்னதான் சொல்றது? மாற்றம் பார்க்கலாம். எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான் இல்லை. நாங்க நமக்கு உண்மையான கணக்கு கொடுக்குறோம், அவங்க கணக்கு தர மாட்டாங்க. மாற்றம் பார்க்கலாம். இந்த வாட்டி எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? பெண்களுக்கு பெயின் பாதுகாப்பு, கெஞ்சா இல்லாம வரணும், அவ்வளவுதான். அதுதான் வேணும், வேற எதுவும் கிடையாது. சின்ன சின்ன பசங்க எல்லாமே கெஞ்சா எங்க போனாலும் ஈஸியா கிடைக்குது. தண்ணி கூட கிடைக்குதா இல்ல, அதில் கெஞ்சா ஈஸியா கிடைக்குது. பாக்க இந்த வாட்டி போட்டு பார்ப்போம். சரி, 2026 முடியும், அவ்வளவுதான். அப்பதான் இருக்கு சார். இந்த மெயினாக வந்து 2 பேருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை டிஎம்கேக்கும் அந்த டிவிகேக்கும். ஆனால் ஏன்னா சென்னையினால சொல்கிறேன். அவரு வில்லிவாக்கத்தில் வந்து அண்ணாடிஎம்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏடிஎம்கே வராது, ஏடிஎம்கே விஜயகுமார். அதான் விஜயகுமார், அவர் எம்பி வந்து இப்போ நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு அவரு. ஏன்னா அவரு வந்து அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது பேச தெரியாது, யாருன்னே தெரியாது. எம்பிக்கு அவர் நின்று அவர் ஜெயிச்சிட்டாரு, பேச தெரியாது. ஆனால் அவங்க இருக்கும்போது அது வேற ரெட்டலில் போட்டாங்க. இது வந்து கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் ஆதவுக்கும் இன்னொருத்தர், அதுக்கு ஆதவ் குலதீவுன்னு நினைக்கிறேன். டிஎம்கே கார்த்திக் மோகன் டிஎம்கே. ஆமாம், அவர் அங்கே அண்ணாநகரில் இருந்தார். இப்போ இங்கே வந்திருக்காரு இல்லையா? அவரு கொஞ்சம் 2 பேரும் பழம் 2 பேருங்க இருக்குது. விஜய்க்கு பெரம்பூர்ல நிற்கிறார் விஜய், பக்கத்துலேயே வில்லிவாக்கம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ரொம்ப லைட்டாக தான் ஒரு 10,000 votes அப்படி தான் டிஃப்ரென்ஸ். யூஜில் ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஆதவ அர்ஜுனாவும் டஃப்பாக தான் இருக்காரு. மோகன் வந்து அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அவர் சபரீசன்லாம் பர்சனலாக வந்து இங்கே பண்ணுறாரு. 2வது அவங்க மிஸ்ஸஸும் ஏதோ வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் பணத்தில் விளையாடலாம், வேறு மாதிரி எதனா செய்யலாம். அப்போ தான் இருக்கு. ஃபைனலாக என்ன வரும்ன்றது நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், யாருக்கு மெஜாரிட்டி? நம்ம 2த்துல ஏதோ ஒன்று தான் சொல்லலாம். ஏடிஎம்கே வராது. ஏடிஎம்கே எனக்கு டஃப்பு தான் தோணுது. ஏன்னா வந்து சென்னையில் வந்து அவங்க அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. மெயினாக வந்து அது மெயினாக பண்ணணும். கிரவுண்ட் ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது. ஓட்டு வாங்குவாங்க, டெபாசிட்லாம் வந்துடும். ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு வருமானலாம் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏடிஎம்கே. சரி, இவங்க 2 பேருக்கும் இதுவாக இருக்கும் இல்லையா? இப்போ லாஸ்ட் டைமும் அண்ணாடிஎம்கே வந்து ஜெயலலிதா இருக்கும்போது ஜஸ்ட் 10,000 15,000 votes தெரியல, கரெக்டாக தெரியல. 20 25 அதோ அது மாதிரி தான், ஏதோ கம்மியாக தான் தோத்தாங்க. இந்த வாட்டியும் ஏடிஎம்கே அவங்க வேற இல்லை. அதனால மற்ற இடம்லாம் ஏடிஎம்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தா ஏடிஎம்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவராலாக ஏடிஎம்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அடுத்ததுன்னு வந்தா அம்மாக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அதிமுக. ஆமா, எடப்பாடிக்கு தான் ஓட்டு. ஏன்னா அன்னைக்கு தவறிட்டேன், நான் ஏதோ அந்த வாக்கை வேஸ்ட் ஆக்கிட்டேன். அடுத்தது எடப்பாடிக்கு தான் போடுவேன் ஓட்டை. அதே மாதிரி இப்ப புதுசா கட்சி வந்து பண்றாரு டிவிக்குன்னு ஒரு யாரு விஜய் வந்த பண்ற அக்குறும் அநியாயம் பூமியில தாங்க முடியல. ஒருத்தன் அட்வொகேட் படிச்சிருக்கா, 40 பேர் ஊரை சுத்தின்னு ஆட்டம் போடுங்க, கெஞ்சாச்சு அங்கங்க ஒரே அமங்கலம் பண்ணுதுங்க.
இதில் இங்கே தொகுதியில் டெய்லி லீடிங்கில் இவங்க தான், அது டிஎம்கே தான். டிஎம்கே தான், கார்த்திக் மோகன். ஓகே, இந்த முறை அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த மாதிரி பயங்கரமாக டஃப்பாகவும் இருக்கும். ஏடிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே டிவிகே டிஎம்கே எல்லாமே டஃப்பாக இருக்கும். இங்கே இருக்கிறத மக்களுடைய இது அந்த மாதிரி கருத்தாக இருக்கு. எல்லாம் டிஎம்கே தான் சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க 50% அப்படி சொல்கிறாங்க. இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்டிகே வந்தால் நல்லா இருக்குன்னு. நாம் தமிழர். நாம் தமிழர். எப்படி களத்தில் இவ்வளோ கட்சிகள் இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கேன்ட்டு, என்டிகே எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க? நான் ஒன்றும் பிரச்சாரம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நல்லாவும் பேசுகிறாங்க, மக்களுக்கான ஒரு நல்லதை எடுத்து சொல்கிறாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓட் போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே என்டிகே தான் சொல்கிறாங்களா? கண்டிப்பாக போடுவேன், என்டிகே தான் சொல்கிறாங்க. இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் யார் இந்த முறை வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் அண்ணான்னு நினைக்கிறேன். டிவிகே தான். டிவிக்கு எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க டிவிகே தான் ஜெயிக்கணும்? நிறைய சப்போர்ட் வருது விஜய்க்கு. மக்கள் சப்போர்ட்டு, இளைஞர்கள் சப்போர்ட்டு. இந்த முறை இந்த எலெக்ஷனில் ஆதரவு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் லாஸ்ட் எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிச்சிருந்தாங்க. டிஎம்கே தான் இருந்தாங்க, எப்படி தெரியல. ஓகே, ஜெயின்னு நினைக்கிறோம். ஏடிஎம்கே வர வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே தெரியல. விஜய் தான், ஆதவ விஜய் தான் வருவார். வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவோட கோட்டை. எந்த கொம்பனால வந்தாலும் ஜெயிக்க முடியாது. திமுக தான் இந்த முறை வரும். திமுக தான். ஆனா ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் சரி, டிவிகேலையும் எல்லா பக்கமும் பலமா இருக்காங்க இந்த முறை. வரலாம், பிரியாணிக்கு காசுக்கு வரலாம். ஆனால் திமுக கோட்டை அது, எந்த கொம்பனை நினச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஓகே, இந்த அளவுக்கு இந்த முறை இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு பயங்கர காம்படிஷனாக இருக்க போகுது? காம்படிஷனே கிடையாதுங்க எங்களுக்கு. டிஎம்கே தான். டிஎம்கே தாங்க, அது சும்மாங்க. அது அதான் பேசுகிற காசுக்கு பிரியாணிக்கு அது வருவாங்க. வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் இது திமுக கோட்டை. லாஸ்ட் டைம் வேட்பாளர்கள் மாத்தினாங்க, இந்த முறையும் வேற ஆளை போட்டிருக்காங்க இல்லையா? இது எதனால இந்த முறை போட்டு மாத்திருக்காங்க? மேலெடுத்து முடிவு எடுத்து எப்படின்னா எடுக்கலாம்ல, அதனால மேலெடுத்து முடிவு அதை எடுத்துருக்காங்க. ஆனா லாஸ்ட் டைம் உள்ள எம்எல்ஏ எல்லாம் பண்ணிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க. இந்த முறை எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? கொளத்தூர் தொகுதி மாதிரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த வில்லிவாக்கத்தை. நாங்கள் நம்புகிறோம். ஓகே, கண்டிப்பாக பண்ணுவார். ஏற்கனவே அண்ணா நகரை அப்படிதான் பண்ணியிருக்காரு, கார்த்திக் மோகன் அப்படிதான் பண்ணியிருக்காரு. வில்லிவாக்கத்தையும் அது மாதிரி பண்ணுவார். எங்க தொகுதியில வந்து நான் ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன். ஏன்னா பிஎம்கே அவங்க கூட கூட்டணியா இருக்காங்க, அவ்வளவுதான். பிஎம்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு போட்டு. ஆமா ஆமா, ஏன் பிஎம்கேனா நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்களே. எல்லாருமே அரசியல்வாதில எல்லாமே கொஞ்சம் எல்லாம் திட்டு பசங்க தான் அப்படின்னா சொல்ல போனா. அவங்களுக்கு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அவ்வளவுதான். ஏடிஎம்கேல என்ன போனாச்சு நல்லா தான் பண்ணாங்க. விவசாய இது எல்லாமே தள்ளுபடி தான் பண்ணாங்க. 10.5% எங்களுடைய, நான் வந்து வன்னியர் சமூகம், 10.5% அந்த டைம்ல போட்டாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து போலீஸ் எல்லாம் இருக்காங்க, அரசு வேலையெல்லாம் இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்? எனக்கு இதோட அது பிடிச்சிருக்கு. எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியார் ஏன் எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும்? அம்மா ஆட்சி பண்ணது நல்லா இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்போது நல்லா இருந்தது. அதுக்கடுத்தது அம்மாவும் நல்லா சிறப்பா பண்ணிருந்தாங்க. இப்ப எடப்பாடியாரும் நல்லா பண்றாரு. அவர் இந்த கொரோனா டைம்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு, அழகா கொண்டு வந்தாரு. அவரு இப்ப வந்தாருன்னா நல்லா இருக்கும், ஆட்சி நல்லா இருக்கும். வணக்கம், என்னுடைய பேர் விஜயானந்த். வில்லிவாக்கம் பிறந்து வளர்ந்த எனக்கு ஊரு. இங்க காலங்காலமா வில்லிவாக்கத்தை பொறுத்தவரை திமுக மட்டும்தான் ஜெயிக்கும். வில்லிவாக்கம் தொகுதியை ஆதவர்ஜுனா தாவேகா சார்பா நிக்கிறாரு. வாக்க வேணா பிரிக்கலாம், ஆனா வெற்றி திமுகவுக்கு தான். மற்றபடி ஏடிஎம்கேக்கு இங்க வாய்ஸே கிடையாது, அவங்க வாக்கே கிடையாது. அவங்களுக்கு கம்மி தான் அவங்களுக்கு வாக்கு. ஆனா திமுக தான், இதுல மாற்று கருத்தே இல்ல. வில்லிவாக்கம் திமுக கடந்த 2 முறை திமுக தான் ஜெயிச்சது, இந்த முறை திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். திமுக தான் 3 வாட்டி தொடர்ந்து, இப்போ இந்த வர தேர்தலோட சேர்த்தா 3வது வாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி தான் அதிமுக ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சது. ஆமா, அவர் இப்போ 1000 லைட்ல நிக்கிறாரு. இப்போ கன்ஃபார்மா கார்த்திக் மோகன் வெற்றி அடைவார். ஆனா கடந்த 2 முறையும் வேட்பாளர்களை மாத்திக்கிட்டே இருந்தாங்க, இந்த முறையும் அண்ணாநகர் உள்ள வேட்பாளர் தான் இந்த முறை நிப்பாட்டிருக்காங்க. அதாவது கேண்டிடேட் வந்து பலமான ஒரு ஆதவர்ஜுனா அப்படின்றதுனால அவருக்கு உண்டான பலத்தை ஈக்குவலா இருக்கணுன்றதுக்காக கார்த்திக் மோகனை வந்து அண்ணா நகர் இல்லாத இங்கே எடுத்துன்னு வந்து நிற்க வச்சிட்டாங்க.
ஆதவர்ஜுனா நிக்கிறதுனால ஆதவர்ஜுனாக்காக தான் இங்க வேட்பாளரே மாற்றம் வந்தது. எஸ்ஆர் விஜயகுமார் அதிமுக சார்பா நிக்கிறாரு, அவருக்காக இறக்கல, ஆதவர்ஜுனாக்காக இவர் கார்த்திகை போட்டிருக்காங்க. 2 பேருமே இளைஞர், 10ஆவதுக்கு 2 பேரும் நண்பர், நெருங்கிய நண்பர் அவங்க 2 பேரும். அவங்க இப்போ இவர் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணது. அவரு ஆசைப்பட்ட தொகுதி அண்ணா நகர் தான், தளபதியா நிக்க சொன்னது வில்லிவாக்கம். சரி, ஓகே. இப்போ எந்த மாதிரியான மாற்ற வழக்கம் போல எல்லா அந்த எம்எல்ஏ எல்லாம் சொன்னதெல்லாம் பண்றாங்களா? போன முறை இருந்த எம்எல்ஏ வாக்கு கேட்கும் போது வந்தாரு, அதோட இந்த சைடு வரல. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்கல. அவங்க கட்சிக்காரங்க எதனா ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் அதுக்கெல்லாம் போவார் வருவார தவிர மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யல, ஒன்னையுமே பண்ணல. மக்களுக்கு அவர் முகம் கூட தெரியாது. அப்படியாப்பட்ட வேட்பாளர் இதுக்கு முன்னாடி இருந்தவர். இவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லி தான் இவரை இறக்கி இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேலதான் தெரியும் தேர்தல் வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரா அப்படின்றது தெரியும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஆனா வாக்கு திமுகவுக்கு தான் விழும். திமுகவுக்கு இதுல மாற்றுக்கிறது இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ. திமுக தான் வரும். ஏன்னா கண்டிப்பா இப்போ நீங்க இந்த தொகுதியில் நீ கேக்குறீங்க, கொளத்தூர்ல வந்து படிப்பகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குது. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் அது ஒரு பெருசா இருக்கு. ரேஷன் கடை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா கட்டியிருக்காரு. பிரிட்ஜி எந்த தொகுதி வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு நான் எதுவுமே வாங்கினது கிடையாது. இப்போதான் அந்த மகளிர் காசு வருது இல்லையா, டிசம்பர் 8ஆம் தேதி நான் வாங்குறேன், அதில் நான் பயன்படுறேன். இப்போ ரேஷன் போடவே நல்லா இருக்கு, போன வாட்டி கொடுத்தது நல்லா இல்லை, நான் அதான் யூஸ் பண்றேன் இப்போ. சரி, அதனால ஓரளவுக்கு திமுக வரும். ஏன்னா நான் வந்து அண்ணா திமுக தான், ஜெயலலிதா மதிப்பேன். ஆனா போன கடந்த ஆண்டும் நான் திமுக போட்டிருக்கேன். நான் இந்த வருஷமும் திமுக. என் பையனே என்ன வந்து விஜய்க்கு போட்டுருந்தான், நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க. இல்ல அவன் ஏதோ திடீர்னு விஜய்ன்னு சொல்லியிருக்கான், என்னன்னு தெரியல. அதனால கண்டிப்பாக வருவார். அந்த உதயநிதி நல்லா பேசுறாரு இப்போ. டிஎம்கே தான் வரும். ஆமா, கண்டிப்பா. அந்த மோகன் ஒரு தம்பி நிக்கிறார்ல, வெள்ளையா, கார்த்திக் மோகன். அதனால அப் டு டேட் தெரியும், நான் சொல்றேன் அவ்வளவுதான். சரி, என்னை பொறுத்த வரையும் கார்த்திக் மோகன் வருவார். வந்து ஐநாவரம் ஃபுல்லா இந்த தொகுதியில வில்லிவாக்கம் தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். போன முறை டிஎம்கே தான் ஜெயிச்சது, இந்த முறை டிஎம்கே தான் ஜெயிக்குமா? எப்படி சொல்றீங்க? எல்லாம் பேசிக்கிறாங்க, போய் பாருங்களேன், எல்லாம் பேசிக்கிறாங்க. ஃபுல்லா மீட்டிங்கு நடக்குன்னு தெரியல. ஆனா எல்லா பொம்பளைங்க எல்லா வயல தான் வருது, காசு வருதுல்ல பசங்கன்னா, அதெல்லாம் சொல்றாங்க பொம்பளைங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே கிட்டேயும் ஒரு டஃப்பான கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? எல்லாம் போடுறாங்க, அது நம்ம கரெக்டா சொல்ல முடியாதுல்ல, அப்பதான் தெரியும். ஆனா போன முறை எம்எல்ஏ வேறையா இருந்தாரு, இந்த முறை நிப்பாட்டி இருக்க ஆளு வேறையா இருக்காங்க. எப்படி நீங்க டிஎம்கே தான் மெயின் வந்தாக்கா? இப்போ வந்து அவங்க தான் ஆட்சி ஆள் இருக்கு, எல்லா லேடிஸா பாரு, பஸ்ல பாரு, நீ எல்லாம் அவங்க தான் பேசிக்கிறாங்க. எங்க வீட்டு சந்தில தான் பேசிக்கிறாங்க. அதுல ஒரு 10 பேர் வந்து விஜய் வருவாங்கன்றாங்க. நம்ம யாருன்னா எது நம்ப முடியும்? இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரணும். டிஎம்கே ஸ்டாலின் ஐயா தான் வரணும். எதனால இந்த முறையும் ஸ்டாலின்? ஆமா, இந்த முறையும் அவர் தான் வரணும், ஐயா தான் வரணும். ஏன்னா ஐயா வந்து நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு, யாருக்கும் வந்து கெடுதல் இல்லை, எல்லாருக்கும் அவரால் எல்லாம் நல்லா பலன் அடைகிறாங்க. ஜனங்கள்லாம் பலன், ஏழைங்கெல்லாம் நல்லா அதனால பலன் அடைகிறாங்க. ஆனா அவரை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னமும் அவரு தான் கண்டிப்பா வருவாரு. ஆமா, இந்த மற்ற கட்சிகள் ஏடிஎம்கே டிவிகே அவங்க எல்லாம் வந்து இதை செய்யறோம் அதை செய்யணும் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா இவரு சொன்னதை உண்மையா செய்வார், இவரு சொல்லாததே செய்வார் இவரு, அந்த மாதிரி. ஆனா ஸ்டாலின் ஐயா தான் வருவார். இந்த தொகுதிக்கு அப்போ அவருங்க தான். ஆமா, எல்லா தொகுதியும் அவர் தான் வருவார், ஸ்டாலின் ஐயா தான் வருவார்.